உனக்கையா கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்க? ஏனோ கழுதைய புதுசா பாக்குற மாதிரி பாக்குறிய. பார்த்தா பணக்கார பிள்ளையாட்டம் தெரியுது. பாக்குற? ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார! அம்மா, அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்ல. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தின முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டதில்ல, எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. என்ன பாக்குற? நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டேன். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூலவியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம வாய முடியா. வெளி உலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டாய், நம்ம ஆளுங்களை கூட்டு போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டு வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டாய், இவனை சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா.
குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. ஆகட்டுங்க. வாயா. போயா. ஏய் நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய் ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டு தட்டட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா. இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல, உட்கார்றா நியூசன்ஸ். பாவி அதே தொடச்ச, இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ், கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன், சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்ன கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலிப்பு கேச்சு வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு, பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்கா. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான், ஊம கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பன ஒரு செவனி பெஞ்சுக்க அம்மா. ஐயோ என்னடா ரவுத்து விடுற? தொலைச்சிருவேன் தொலைச்சி. என்ன மேடம் நீங்க தானே இருக்கீங்க? தங்க நீங்க கவரிங்க, இதுதாங்க குதிரவால.
தம்பி 100 ரூபாய். கரகம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஊமை மாதிரி இல்லாம. ஐயோ என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிக்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போயிருப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் பாருங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம பிடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்து.